சாமிக்கு ஆடு வெட்டுவாங்க, கோழி வெட்டுவாங்க. ஆனா சாமி முன்னாடி ஒரு நிறை மாத கர்ப்பிணியை வெட்டுவாங்களா? அட ஆமாங்க, இங்க ஒரு நிறை மாத கர்ப்பிணியை வெட்டுறாங்க. அதுவும் ஆணவ கொலைங்க. இப்போ உங்க கிராமப்புறங்கள்ல இந்த ஆணவ கொலை நடந்துட்டு தானே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆணவ கொலையை மையமா வச்சு வந்திருக்க படம் தானே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரு கொடை சேகர். இந்த படம் முடியும் போது கண்டிப்பா உங்க கண்ணு மட்டும் இல்ல, மனசு ஒரு ரணமாகுங்க. அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஜவ்வாது மலையில தான் அங்கதான் இந்த கதையும் ஆரம்பிக்குது. அந்த காட்டுல ஒரு தெய்வம் இருக்குங்க, நிறைசூலி. கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே கும்பிடுற சாமிங்க அது. ஊர் மக்கள் எல்லாருமே காலங்காலமா அங்க பொங்கல் வச்சு பூஜை பண்றாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு பொண்ணு காட்டு வழியா வேலைக்கு போக கிளம்புறாங்க. அவங்க அம்மா பதறாங்க, ரோட்டு வழியா போமா, காட்டு வழியா வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. ஏம்மான்னு அந்த பொண்ணு கேட்க அம்மா சும்மா மிரட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. ஏன்னா அந்த காட்டுல தேவிங்கிற ஒரு கர்ப்பிணியை யாரோ கழுத்தெடுத்து கொலை பண்ணிட்டதா ஒரு பேச்சு இருக்கு. ஆனா நம்ம பொண்ணு கேட்கவே இல்லையே. ஷார்ட்கட்னு சொல்லி காட்டுக்குள்ள போகுது. திடீர்னு ஒரு சத்தங்க. நடு ஜாமத்துல மாடிட்டோமோன்னு அந்த பொண்ணு அலறி அடிச்சு ஓடுது. ஓடி ஓடி ஒரு கட்டத்துல மயங்கிய விழுந்துருச்சுன்னா பாத்துங்களேன். என்ன ஆச்சுன்னு சொல்லாம அங்கேயே கட் ஆகுதுங்க சீன். இப்ப பிரசன்ட்ல நம்ம ஹீரோ காளி மற்றும் அணுவை காட்டுறாங்க. அனு இப்போ 9 மாசம் நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க. முகத்துல அப்படி ஒரு கலைங்க. ஆனா இவங்க 2 பேரும் காதலிச்சு ஜாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோயின் வீட்டுல ஒரு துளி கூட சம்மதம் இல்ல. எல்லாரும் இங்க எதிர்த்து தான் வெளியே வந்திருக்காங்க. இப்ப காளியோட குடும்பம் அணுவுக்காக அந்த நிறைசூலி கோயிலுக்கு போக பிளான் பண்றாங்க. சாமிக்கு சேவல் நின்றுருக்காங்க, குழந்தை நல்லபடியா பறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம ஹீரோ காளி இருக்கானே, மனுஷன் ஒரு வேலையை செய்ய மாட்டானே. வீட்டுல எல்லாருமே பரபரப்பா இருக்க. இவரு ஜாலியா போன் நோண்டிக்கிட்டு இருக்கார். காளியோட குடும்பத்துல அப்பா இல்லைங்க, பாட்டி, தாத்தா, அக்கா, மாமா, அப்புறம் ஒரு அம்மா. அப்போதாங்க என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம பாலசரவணன். படத்துல சரவணன்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்க. சரவணன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருங்க. ஆனா ஒரு கதையும் எழுதுன மாதிரி தெரியல. நம்ம காளி இவரை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா கதை ரெடியா அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா வந்து கத்துறாங்க, கோயிலுக்கு நேரமாச்சு, அந்த சேவலை பிடிங்கடான்னு. காளியும் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கலையே. கடைசியா சரவணன் தான் அந்த சேவலை கஷ்டப்பட்டு பிடிக்கிறாருங்க. சேவலை பார்த்ததும் சரவணன் சொல்றாரு, இன்னும் 1 மணி நேரத்துல அறுக்க போறாங்க, உனக்கு இந்த ஆட்டமா அப்படின்னு. சரவணனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற இருக்காருங்க. இவங்க 2 பேரும் ஒரு தனி காம்போனே சொல்லலாம். சரவணன் காளி கிட்ட கேட்கிறாரு, அப்படி என்னதான் தான் போன்ல பாக்குற, சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்புறா அப்படின்னு சொல்றாரு. காளி உடனே, டேய் நான் உன்ன மாதிரி மொட்டை பையலடா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சீன் போடுறா. என் பொண்டாட்டி நீங்க போனதுக்கு அப்புறம் என்ன குளிப்பாட்டுவா, அதுக்கு தான் வெயிட்டிங்னு சொல்ல சரவணனுக்கு ஒரே காண்டு. சரவணன் கடுப்பாயி, சரிடா சரிடா எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறேன்னு போறாரு. ஆனா காளியும் அனுபவம் வரலைங்க. செக்கப் போயிட்டு மெதுவா வரோம்னு சொல்றாங்க. எல்லாரும் கிளம்பின உடனே வீட்டுல ஏத்தி வச்ச விளக்கு திடீர்னு அணைஞ்சு போகுதுங்க. ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி டைரக்டர் இங்கேயே ஹிண்ட் கொடுக்குறாருங்க. அப்படியே சீன் கட் ஆனா ஒரு பக்கம் ஃபேமிலி டிராக்டர்ல கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அனுவும் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகுறாங்க. டிராக்டர்ல 2 குட்டி பசங்க பாட்டி கிட்ட கேக்குறாங்க, இந்த நரசூலி யாரு பாட்டி அப்படியே. பாட்டி கதை சொல்றாங்க, அந்த காலத்துல நந்தன் ஒருத்த மாடு மேய்க்கும் போது சிலைய பார்த்திருக்கான். மழை பெஞ்ச போய் இடிமின்னல்ல அந்த கருப்பிணி சிலை தெரிய அதுல இருந்து மக்களுக்கு கும்பிடுறாங்க அப்படி. இந்த கதையை கேட்டு அந்த பசங்களுக்கு பயம் வருதுன்னா பாத்துங்களேன். ஆனா பாட்டியும் அவ காக்குற தெய்வம்னு சமாதானப்படுத்துறாங்க. இங்கதாங்க ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. சீன்ல ஒரு புது கேரக்டர் நம்ம கார்த்திக் சூப்பராஜோட அப்பாவை காட்டுறாங்க. கையில ஒரு பை, உள்ள ஏதோ ஒரு ஆயுதம். பையனை கூட்டிட்டு ரொம்ப சைலண்டா போறாரு. அவரு போற பாதை காளியோட ஃபேமிலி போற அதே கோயிலை நோக்கி தான் இருக்கு. இப்போ அனு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி அவங்க சித்தப்பா பொண்ணுக்கு போன் பண்றாங்க. நான் ஊருக்கு வந்திருக்கேன், என் புருஷனுக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா சொல்றா. அப்பா அம்மா பேச்ச மீறி வந்து 1 வருஷம் கழிச்சு இப்பதான் செட்டில் ஆகுறாங்க. நாங்க நரசூரி கோயிலுக்கு போறோம் இடத்தையும் சொல்லிடுறாங்க. அனு ஹாஸ்பிட்டல் போற வழியில அணுவுக்கு திடீர்னு மயக்க வருதுங்க. காளி பதறி போய் தண்ணி தெளிக்கிறான். சாப்பிட சொன்னா கேட்கலன்னு திட்டவும் செய்யறாங்க. அணுவுக்கு ஏதோ தப்பா படுது. நமக்கு இந்த கோயில் வேணா, கிளம்பலான்னு கெஞ்சுறாங்க. ஆனா காளி கேட்கலையே. நல்லதுக்கு தானே போறோம், போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றான். காட்டுக்குள்ள காளியோட ஃபேமிலி பொங்கல் வைக்கிறாங்க. அங்க சில குடிகாரங்களும் சரக்கடிக்கிறாங்க. நம்ம கார்த்திக் சூப்பராஜ் அப்பா டீமும் அந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப காளியும் அணுவும் காட்டுக்குள்ள வராங்க. அணுவுக்கு பயம் அதிகமாக ஆரம்பிக்குது. காட்டுக்குள்ள கால் வைக்கும் போதே அவளுக்கு மனசுக்குள்ள ஒரு நடுக்க வருதுங்க. ஆனா ஃபேமிலியை பார்த்த உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிக்கிறான். சரவணன், காளியோட மாமா, காளி 3 பேரும் ஒரு பக்கம் குடிக்க உட்காந்துருக்காங்க. அணு வந்து வார்னிங் கொடுக்குறா, குடிக்க கூடாதுன்னு. காளி சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாங்க. அப்போ சரவணன் கேட்கிறாரு, உங்க லவ் ஸ்டோரியை சொல்லுறான்னு.
காலி உடனே ஒவ்வொரு சீன் போட ஆரம்பிக்கிறான். அவ தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ரீல் விடுறான். அனு சிரிச்சுக்கிட்டே உண்மையை சொல்றாங்க. கதை ஒரு ஃபோன் சிம் கார்டில் தாங்க ஆரம்பிக்குது. காலி ஒரு ஃபோன் கடையில் அனுவை பார்க்குறான். அவளோட நம்பரை நோட் பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க. இந்த நம்பர் எங்க அம்மாவோடது, எனக்கு அந்த சிம்மு வேணும் அப்படின்னு சொல்லி எமோஷனலாக கேட்குறான். அனு முதல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா காலி விடலையே. எங்க அம்மா ரீசெண்டாக தான் இறந்துட்டாங்க, உங்க ஞாபகமா வேணும்னு சொல்லி அனுவை நம்ப வைக்கிறாங்க. அனுவும் பாவம்னு நினைச்சு நீ ஃபோன் பண்ணு, நான் ஸ்பீக்கர்ல வைக்கிறேன், உன் அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கோன்னு சொல்றேன். காலியும் டெய்லி ஃபோன் பண்ணி ஒழுக்கமா பேசுறா. இத ஹெட்செட் போட்டு கேட்டுட்டு இருந்த அனுவுக்கு அவன் மேல காதல் வர ஆரம்பிக்குது. நேர்ல 2 பேரும் மீட் பண்றாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான அனுதான் கேட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறா. இந்த கதையை கேட்டுட்டு வந்த காலியோட அம்மானு இவ்வளவு நேரம் நம்ம நினைச்சிட்டு வந்தது சித்தி தாங்க. திடீர்னு பார்த்து கண் கலங்குறாங்க. காலி தண்ணி எடுக்க போன கேப்ல அந்த அம்மா அனு கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. நானும் அவனுக்கு அம்மா இல்ல, சித்தி தான் அப்படின்னு. அவனோட சொந்த அம்மா சின்ன வயசுலயே செத்துட்டான். அப்ப காலி அனு கிட்ட சொன்னது எல்லாமே பொய் இல்லைங்க, 100% உண்மைன்னு தெரிஞ்சு அனு உருகி போறா. சாமி கும்பிட்டு முடிஞ்சதும் எல்லாருமே டிராக்டர்ல கிளம்புறாங்க. சரவணன் மட்டும் பைக்ல போறாரு. அனுவால நடக்க முடியலன்னு காலியும் அவளும் கொஞ்சம் லேட்டா வரோம்னு தங்குறாங்க. அப்பதான் அந்த காட்டுக்குள்ள வில்லன் டீம் என்ட்ரி ஆகுது. அந்த கார்த்திக் சூப்பராஜ் அப்பா வேற யாருமே இல்லைங்க, அனுவோட சொந்த அப்பாங்க. ராமனனும் பைக்ல போகும்போது போனை விட்டுட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் வராருங்க. இங்க சீன் பயங்கர சீரியஸா மாற ஆரம்பிக்குது. அனு அப்பாவை பார்த்த உடனே உறைஞ்சு போறாங்க. அவங்க அப்பா கையில கத்தியோட நிக்கிறார். பாசத்துக்காக இல்லைங்க, கொலை பண்றதுக்காக. காலை தடுக்க வரான். ஆனா அந்த குடிச்ச கும்பல் காலையை போட்டு மிதிக்கிறாங்க. ஒரு கருப்பணி பொண்ணு முன்னாடி இவ்வளவு அராஜகம் நடக்குது. அந்த சாமி சில வேடிக்கை பார்க்குதுங்க. அனு அப்பா கிட்ட கெஞ்சிரா, அப்பா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுகுறா. ஆனா அந்த ஜாதி வெறி பிடிச்ச மனுஷனுக்கு இறக்கமே வரலையே. காலி முன்னாடியே அனுவை துடிக்க வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல காலியையும் அடிச்சு போட்டுட்டு ஒண்ணும் பண்ண முடியாம படுக்க வைக்கிறாங்க. இப்பதான் இந்த உலகமே அருவருக்கிற ஒரு கொடுமை நடக்குதுங்க. அனுவோட மாமன் கத்தியால அவ வயிற்ற கிழிச்சு அந்த குழந்தைய வெளியெடுத்து தூக்கி எறியறாங்க. சரவணன் ஓடி வராரு. ஆனா அவரையும் அடிச்சு போட்டுடுறாங்க. எல்லாருமே கொலை பண்ணிட்டு அங்கேருந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி போறாங்க. காலி ரத்த வெள்ளத்துல கிடந்து அந்த சாமியை பார்த்து கேக்குறா, உனக்கு கண் இல்லையா? உன் முன்னாடி ஒரு குழந்தையும் தாயும் கொண்டு இருக்காங்களே, நீ என்ன சாமி அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி தியேட்டர்ல இருக்கிற எல்லாரையுமே உலுக்கி எடுத்துருதுங்க. இத பாக்குற நம்மளுக்கு கண்ணுல மட்டும் நீர் இல்லாம மனசு ஒரு ரணமாகிற மாதிரி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. ஆனா இது வெறும் படம் இல்லைங்க, ஒரு கசப்பான உண்மைன்னு சொல்லுங்க. இன்னும் நம்ம ஊர்ல ஜாதி வெறி பிடிச்சவங்க சுத்திட்டு தானே இருக்காங்க. பெத்த பொண்ணு கூட பார்க்காம கௌரவம்னு சொல்லி உயிரை எடுக்கிறாங்க. ஜாதிங்கிற 2 எழுத்தை விட உயிரங்கிற 3 எழுத்து ரொம்ப பெருசு மக்களே. தயவு செஞ்சு இந்த ஜாதி மதத்தை விட்டுட்டு பெரியவாங்க. மனுஷனா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சன் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.